என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நேற்று அதாவது சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், முகநூல் தளமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் தளமாக இருக்கட்டும், நிறையா உறவுகள் வந்து ஒரு விஷயத்தை பகிர்கிட்டே இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் முதற்கொண்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகம் பட்டியலிட்ட கோரிக்கையானது வந்து இதோட வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வார காலங்கள் வந்து ஒத்தி வச்சுருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் வந்து. சரிங்களா, இது சம்மந்தமாக உண்மையான அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கே வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த வழக்கை நடத்தக்கூடிய தேவேந்திர சேனா இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் சேகர் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து நம்ம தொடர்பில் தான் இருக்காங்க. எந்த நிகழ்வு வந்தாலும் நமக்கு வந்து தகவல் வந்து அண்ணன் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த வழக்கு எப்படி தொடரப்பட்டது, இதற்கு முன்னாடி எப்படி இவங்க வந்து முன்னெடுத்தாங்க அப்படின்றத தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வண்டலூர் தேவேந்திர குல வேளாளர் நலச்சங்கம், தேவேந்திர சேனா, இன்னும் ஏனைய இயக்கங்கள்லாம் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 16 இயக்கங்கள் என்னமோ தேவேந்திர குல வேளாளர் சமூகம் சார்ந்த இயக்கங்கள்லாம் சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2021 ஜூலையில் வந்து தமிழ் அரசுலேருந்து எல்லாருமே வந்து இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு வந்து ஒரு ஒப்புதல் கடிதம் வந்து அனுப்புகிறாங்க. அதாவது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியலேருந்து நீக்கணும் அப்படின்னா இது சம்மந்தமான தமிழ் அரசோட முடிவு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை தமிழ் அரசு கிடப்பிலே போட்டது பல காணொலியில் வந்து நம்ம மூவேந்தர் மீடியாவிலே நம்மளே வந்து பார்த்துருப்போம், எல்லோரும் வந்து தெரிஞ்சிருக்கோம். அப்படியே கிடப்பில் வந்து கடந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 அதாவது வந்து பார்த்திங்கன்னா தகவல் உரிமை சட்டம், அதாவது ஆர்டிஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தகவல் உரிமை சட்டத்தில் வந்து கேட்குறாங்க. தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் முதல்வர் பார்வைக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே கிடப்பிலே கிடக்குது. அதற்கப்புறம் 2024 இந்த கோப்பை வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதாவது வந்து இவங்க பட்டியலே தான் வந்து தொடரணும், இது அரசோட கொள்கை முடிவு அப்படின்ற மாதிரி வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2025 தான் ரெட் பெட்டிஷன் வந்து டிசம்பர் மாதம் வந்து இந்த இயக்கங்கள் சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு ரெட் பெட்டிஷன் வந்து போடுறாங்க. இது வந்து இந்த வழக்கு தான் வந்து நிலுவையிலேயே போயிட்டு இருக்குது. இது தொடர்ந்து ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்குது. இது சம்மந்தமாக தமிழ் அரசிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இதற்கு முன்னாடி வந்த நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா இது அரசோட கொள்கை முடிவில் வந்து நாங்கள் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி நீதியரசர் வந்து ஒரு உத்தரவு கொடுங்க. மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து முறையிடுறாங்க. சரிங்களா, இது போகத்துக்க இந்த நம்ம சமூகத்துக்கே ஒரு இனத்துரோகி ஒன்று இருக்கும் பாருங்கள். சும்மா எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாமல் கோர்ட்டில் போய் ஏதாவது ஒரு பொதுநல வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத ஒரு வேலை செய்யும் பார்த்தீங்களா. அது என்ன பண்ணுதுன்னா இந்த பட்டியலிட்ட கோரிக்கைக்கு எதிராக ஒரு சில வேலையெல்லாம் வந்து செய்யுது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து பட்டியலேருந்து வெளியேற்றணும். ஏன்னா இதை முதல்ல ஆய்வுக்கு உட்படுத்துங்க, அதாவது மக்களுடைய கருத்து கணிப்பு வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே போல் இந்த பட்டியலிட்ட தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு வேணும் அப்படின்னு வந்து இந்த வழக்கு வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டிருக்காங்கன்னா லேசப்பட்ட ஒரு வக்கீலையும் பிடிக்கல. அவங்க வந்து ஒரு வழக்குக்கு வந்து ஒரு டைம் வந்து கோர்ட்டில் ஆஜராக வர்றாங்க, ஒரு நாளைக்கு ஆஜராக வராங்கன்னா அவங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படித்தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அண்ணன்மார்கள்லாம் நிறைய பேர் முன்னெடுத்து, ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் இந்த பட்டியல் வெட்டுக்கு எதிராக சில தற்கூரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம அடுத்த காலில் விரிவாக வந்து சொல்லுவோம். ஏன்னா கூட ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டான், கேட்டால் வந்து நான் வந்து பட்டியல் வெட்டுக்கு எதிரானவன் சொல்லுவான். அவனால் இந்த பட்டியல்களை பாதுகாப்புதுன்னு சொல்கிறவன் அவனால் எந்த ஒரு பயனும் வந்து இந்த சமூகத்துக்கு செஞ்சே கிடையாது. ஏன்னா பட்டியல் வெளியிட்ட நம்ம ஏன் கேட்குறோம் அப்படின்றத நம்ம விலாவரியாக பல காணொலியில் வந்து விளக்கியிருக்கோம். சரிங்களா, அந்த மாதிரி தற்கூரியலுக்கெல்லாம் நம்ம அடுத்த காணொலி வந்து தெளிவாக வந்து நல்லா செருப்பால் அடித்த மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்குறதா இருக்கும். நம்ம அடுத்த காணொலி வந்து தெளிவாக வந்து பேசுவோம். ஸோ இதுதான் அதோட தன்மை. 6 வார காலங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்ற வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ 6 வாரங்கள் ஆனாலும் அதுக்கப்புறம் போனாலும் எப்படி பார்த்தாலும் கோர்ட்டு வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிப்பாங்க. அந்த மக்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து பட்டியல் வெட்டுறது வந்து கேட்குறாங்க. அவங்க இருந்த பேக்வர்டு கிளாஸ்லேயே வந்து கேட்குறாங்க. இந்த சமூகத்துக்குன்னு பண்பாடு கலாச்சாரங்கள், இதற்கு முன்னாடி இந்த சமூகம் இருந்த வாழ்வியலை பற்றியும் குறிப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய விவாதங்கள் வந்து எடுத்து வைக்கப்படும். இது சம்மந்தமாகவும் வழக்கறிஞர் பேசின ஆடியோ முதற்கொண்டு, அதாவது இந்த வழக்குக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள் வந்து பேசின ஆடியோ கூட வீடியோ கூட வந்து நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் வந்து பதிவு செஞ்சோம். அது எத்தனை பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் பார்க்கலன்னு நமக்கு தெரியல. சரிங்களா, ஆனால் தொடர்ந்து இந்த விஷயத்தை மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மிகப்பெரிய நமக்கு ஒரு வருத்தம் அப்படின்னா, இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை திமுக இருக்கும்போது பெருசாக யாருமே இது வாய் திறக்கலை. அதிமுக இருக்கும்போது பெரும் நல்லா வீரியமாக பேசப்பட்டது. திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த 5 ஆண்டு காலங்களில் பெருசாக எந்த கட்சியும், நான் பெரிய கட்சின்னு சொல்லிக்கிற கட்சியும் பேசுனது கிடையாது. எந்த இயக்கங்களும் பெருசாக கிடையாது. ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா,
அப்படின்னா அப்போ எல்லாரும் எடுக்கும்போது நம்மளும் அதை கையில் எடுப்போம், நம்மளும் பேசுவோம், நம்மளும் ஒரு இயக்கம் வச்சுருக்கோம், நம்மளும் ஒரு தலைவர் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி அந்த வேலையை செஞ்சாங்களா என்னன்னு தெரில. தாவேக்கா அரசு வந்ததுக்கப்புறம் ஒரு தலைவர்கள் கூட இதை பற்றி பேசலை அப்படின்னு நினைக்கும் போது தான், ஒரு இயக்கங்கள் கூட இதை பற்றி வாய் திறக்கலை, ஒரு அமைப்புகளோட இதை பற்றி பேசலை, ஒரு சங்கங்கள் கூட பற்றி பேசலை அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த கோரிக்கை, இந்த பட்டியல் கோரிக்கையை யார் நிறைவேற்றுவாரோ அவங்க வந்து நம்ம வந்து ஓரணியில் வந்து நின்றுருந்துருக்கோம். சரிங்களா? தொடர்ந்து எத்தனையோ இன்னைக்கு திமுக ஆட்சியிலேருந்து தாவேக்கா ஆட்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் கோரிக்கைக்கு மனமில்லாத ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சூழல் தான் ஏற்படுது. ஏன்னா அந்த திமுக அரசும் இதே தான் ஒரு நிலைப்பாட்டில் இருந்துச்சு. பட்டியல் கோரிக்கைக்கு அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இப்போ தாவேக்கா ஆட்சி வந்திருக்குது. ஸோ தாவேக்கா ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நம் சமூகம் சார்ந்த இயக்கங்கள் தன்னை இயக்கம் வச்சு நடத்துகிறீங்க, இத்தனை பேர் வந்து இந்த மக்களுக்காண்டி தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இந்த கோரிக்கைக்காண்டி போய் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை வந்து சந்தித்து இந்த பட்டியல் கோரிக்கை சம்மந்தமாக பேசுறதுக்கு எதுவும் பண்ணலை? இப்போ தஞ்சாவூர்லேயே புதுக்கோட்டையிலே நினைக்கிறேன் ஒரு அண்ணன் மட்டும் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து பட்டியல் கோரிக்கை சம்மந்தமான மனு வந்து கொடுக்கப்பட்டதை வந்து ஒரு செய்தி வந்து பார்த்தோம். அதை நம்ம அடுத்த காலம் வந்து நம்ம விரிவாக வந்து பேசுவோம். அப்போ ஒரு சங்கங்களுக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்புகளுக்கோ இருக்கக்கூடிய விஷயம் ஏன் இந்த சமூகத்தில் இத்தனை பேர் வந்து சாதிக்காண்டி நான் இயக்க வச்சு நடத்துகிறேன் அப்படின்றது வந்து முன்னெடுக்கலை. ஏன்னா இது நம்மளோட அடிப்படை கோரிக்கை. இந்த கோரிக்கையை நம்ம வந்து பல நாட்களாக வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட இயக்கத்தை நீங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்துகிற மாதிரி ஆகும். அதே சமயம் இந்த மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து இயங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்போ தேர்தல் வரும்போது மட்டும் வந்து நான் இந்த இயக்கம் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு, இந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்ட்டு, அப்போ அந்த தேர்தல் டயத்தில் மட்டும் உங்களோட சுயநலத்திற்காண்டி இந்த இயக்கம் கட்சி நடக்குதா அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? எதற்காண்டி இந்த இயக்கங்கள் இருக்குது? மக்களுக்கான கோரிக்கைக்காண்டி தானே, குரல் கொடுக்க தானே இந்த இயக்கம்னு ஒன்று வச்சு நடத்துகிறீங்க. அப்போ இந்த கோரிக்கையை பற்றி ஏன் இது வரைக்கும் பேசப்படலை அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ கூடிய விரைவிலே சமூகம் சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், இது சம்மந்தமான விஷயங்களை வந்து முன்னெடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். முதல் இந்த பட்டியல் கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா சிஜே கோர்ட் வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஏன்னா 2 அமர்வு நீதியரசர்கள் வச்சு இதெல்லாம் வாதாடுவாங்க. அப்படி வாதாடும் போது தேவேந்திர வேளாளர் மக்களுடைய தரப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த நீதியரசர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இருந்தும் தமிழ் அரசு வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வந்து இருக்குது. ஏன்னா தேவேந்திர வேளாளர் சமூகம் இந்த எஸ்சி அட்டவணையில் இருப்பதனால இது வரைக்கும் வந்து பல இழிவுகளும் பல இன்னலிருந்தே சந்திச்சுட்ருக்கோம். இந்த எஸ்சி அட்டவணையில் இருந்தால் தான் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு இது இல்லை, இந்த நடக்கிற நிகழ்வில் போலீஸே அடித்து கொள்ளுது, போலீஸே அந்த உடலை கொண்டு எரிக்குது. இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை என்ன பிடுங்குச்சா? ஒன்றும் இல்லை. 60 நாளாவது குற்றப்பத்திரிக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க, அதுவும் பண்ணலை. இது வரைக்குமே அதோட தன்மை இல்லாமல் போச்சு. அப்புறம் என்ன இதில் வந்து இந்த வழக்கு வந்து இருக்குது அப்படின்னு, இந்த சட்டம் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு வந்து எனக்கு தெரியலை. கேட்டால் இதை வச்சு இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பட்டியலிருந்து தேவேந்திர வேளாளர் சமூகம் வெளியேறினா இந்த ஜென்ரேஷன் இல்லை, அடுத்த வார ஜென்ரேஷனாவது வந்து தலை நிமிர்ந்து வாழுவான். சரிங்களா? இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க கல்வியில் முன்னேறலாம், இதில் முன்னேறலாம் அப்படின்னு. எல்லா சமூகத்துலையுமே முன்னேறிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. இதை பற்றி நம்ம விரிவாக நம்ம அடுத்த காலையில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த 6 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த விசாரணை என்பது வந்து வரும். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவாக நீதி தரப்புலேருந்து நமக்கு வரும் நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இது சம்மந்தமாக தொடர்ந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக தொடர்ந்து மூவ் பண்ணக்கூடிய அது இயக்கங்களாக இருக்கட்டும், சங்கங்களாக இருக்கட்டும், இல்லை அண்ணனை போன்ற எண்ணற்றவர்களுக்கு வந்து நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்குவோம். தொடர்ந்து உங்களுடைய இந்த சமூக பணி வந்து தொடரணும். ஏன்னா இப்போ இந்த சேகர் ஐஆர்எஸ்ன் அண்ணன் சொல்லி பார்த்தீங்களா, தேவேந்திர சரணா இயக்கத்தோடைய தலைவர், அவர் இந்த பட்டியல் கோரிக்கையை பேசுகிற மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் வந்து இந்த கோரிக்கையை வந்து கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் கிராமப்புறங்களில் கொண்டு போங்க, சும்மா ஆகுன்னா வந்து மேடையை போடுறது, அரங்கத்தை போட்டுக்கிட்டு வந்து இந்த பட்டியலிட்ட கோரிக்கை இருக்காதீங்க அப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் கிராமப்புறங்களுக்கு கொண்டு போங்க அப்படின்றத நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை இங்கே யாரும் செய்யலை. ஆனால் இந்த சேகர் ஐஆர்எஸ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. கிராம மக்களை சந்திக்கிறாங்க, அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேலை மக்கள்கிட்ட போய் நம்ம ஏன் இந்த எஸ்சி அட்டவணையிலேருந்து போகணும் அப்படின்றத விளக்குறாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம சமூகம் வந்து கை கொடுக்கணும், கரம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு வலுவாக இந்த சமூகம் வந்து இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒருத்தர் காலம் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த இன்னும் ஒரு 6 வார காலங்களுக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மூவேந்தர் மீடியாவில் பதிவு செய்கிறேன். நன்றி. இந்திரன் வெளிவந்தவங்க, இந்திரன் அப்படின்னாலே செம்பியன், சோழர் பரம்பரையே இந்திர குலம் தான். அவ்வளோ பெருமை மிக்க ஒரு சோழர் மூப்பர், காலாடி, இந்த பட்டங்கள்லாம் வந்து சோழர்களுக்கானது. 1001 படம் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்திபன் இந்த வாழத்துக்கு போடுவார். அது வந்து மூப்பரே அப்படிதான் போடுவார். அந்த மூப்பர் தான் வந்து தலையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போர் தொடங்கும்.
So, அந்த அளவுக்கு பெருமை மிக்க சமூகம் தான் மூப்பர் சமூகம், காலாடி சமூகம். தேவேந்திர குல வேளாளருக்கான பட்டங்கள் தான் வந்து மூப்பர், காலாடி. இவங்கெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? சோழர் பரம்பரை. சோழர் பரம்பரை சொல்லுங்க. சோழர் பரம்பரை. நம்மெல்லாம் யாரு? சோழர் பரம்பரை. தேவேந்திர குல வேளாளர், தேவேந்திர குல வேளாளர் சோழர் பரம்பரை. தேவேந்திர குல வேளாளர் யாரு? சோழர் பரம்பரை. அதனால தமிழக அரசுகிட்ட கேட்கிறோம், எங்களை பிசி லிஸ்ட்ல இணைத்திருங்க, எஸ்சி லிஸ்ட்ல இருந்து எடுத்துருங்க.